யாரும் எம்மொழியும் கற்கலாம், எந்த மொழியிலும் அவர்கள் தம்முடைய திறன்களை வளர்த்துக் கொள்ளலாம். அதில் யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் இல்லை. தமிழ்நாட்டில் இந்தி சொல்லித்தரப்படுகிறது, இந்தி பிரச்சார சபை இருக்கிறது. அதேபோல கேந்திரிய வித்யாலயாவில் இந்தி சொல்லித்தரப்படுகிறது. தனியார் பள்ளிகளில் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் இந்தி சொல்லித்தரப்படுகிறது. இதை யாரும் பெரிய அளவில் எதிர்க்கவில்லை. ஆனால் அரசு ஒரே தேசம் ஒரே மொழி என்கிற ஒரு நிலைப்பாட்டை எடுத்து அதை திணிக்க பார்க்கிறது. இந்தியாவில் பல மொழிகளை பேசக்கூடிய பல தேசிய இனங்கள் உள்ளன. இவர்களின் செயல் திட்டம் என்பது பல பத்தாண்டுகளுக்கு பிறகு இந்தியாவில் ஒரே மொழியை பேசக்கூடிய மக்களை உருவாக்க வேண்டும் என்பதுதான். இந்தியே இந்த தேசத்தின் ஒற்றை மொழியாக இருக்க வேண்டும் என்று அவர்கள் முயற்சிக்கிறார்கள். இதை அவர்கள் மறுக்க முடியாது. ஒரே தேசம் ஒரே கலாச்சாரம் என்பது அவர்களின் நிலைப்பாடு என்பதைப் போல ஒரே தேசம் ஒரே மொழி என்பதும் அவர்களின் நிலைப்பாடு. இந்த திணிப்பை எதிர்க்கிறோம். இது ஏற்புடைய கருத்தில் தமிழ்நாட்டுக்கு மட்டும் நாம் சொல்லவில்லை. இந்தியாவில் எந்த மாநிலத்தின் மீதும் இந்தி அல்லாத பிறமொழி பேசக்கூடிய மக்களின் மீது இந்தியை கற்றுக்கொள்ளுங்கள், இந்தியை பேசுங்கள் என்று வற்புறுத்துவது ஏன்? தமிழ் பிராந்திய மொழி என்றால் இந்தி பிராந்திய மொழி இல்லையா? தமிழ்நாட்டில் மட்டும்தான் தமிழர்கள் தமிழை பேசுகிறார்கள் என்று நீ பிராந்திய மொழி என்று சொல்லுகிற போது, இந்தியை பேசக்கூடியவர்கள் மத்தியில் சில மாநிலங்களில் 1-2 மாநிலங்களில் தான் தாய்மொழியை கொண்ட மக்கள் இருக்கிறார்கள். அப்படி பார்த்தால் இந்தி ஒரு பிராந்திய மொழி தான், அதுவும் ஒரு ரீஜனல் லாங்குவேஜ். அது எப்படி இந்தியாவினுடைய ஒரே தேசிய மொழியாக இருக்க முடியும்? அரசமைப்பு சட்டத்தின்படி இந்தியாவிலே 22-23 மொழிகள் தேசிய மொழிகளாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் இவர்கள் இந்தியையும் சமஸ்கிருதத்தையுமே உயர்த்தி பிடிக்கிறார்கள். கோடிக்கணக்கிலே அதற்காக நிதியை ஒதுக்கீடு செய்கிறார்கள், அதை கட்டாயமாக்குகிறார்கள். அரசின் கொள்கை நிலைப்பாடாக அதை திணிக்கிறார்கள். ஒரு தனியார் பள்ளியிலே இந்தியை கற்றுக் கொடுப்பது என்பது வேறு, அரசே அதை ஒரு கொள்கையாக வரையறுத்து திணிப்பது என்பது வேறு. கொள்கையை திணிப்பதை எதிர்க்கிறோம். அரசு பள்ளி மாணவர்கள் விரும்பினால் தனியார் கோச்சிங்ல போய் படிக்கிறார்கள், விரும்புகிறார்கள், படிக்கிறார்கள். இல்ல அது ஒண்ணு இந்திய கட்டாயம் படிச்சுதான் ஆகணுமா? எதற்காக படிக்கணும்? இந்திய படிக்க வேண்டிய தேவை என்ன? இந்தியை படிப்பதால் என்ன பயன்? இல்ல இந்தியை தாய்மொழியாக கொண்டவன் தமிழ்நாட்டில் வந்து கட்டட வேலை செய்யறான். இந்தியை தாய்மொழியாக கொண்டவர்கள் லட்சக்கணக்கான பேர் தமிழ்நாட்டிலே வேலை இல்லாமல் வந்து கட்டிட வேலை செய்கிறார்கள், சிமெண்ட் தூக்கி கொண்டிருக்கிறார்கள், விவசாய வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்தியை தாய்மொழியாக கொண்டவர்களுக்கே வேலை கிடைக்கவில்லை. இந்தியை கற்றுக்கொள்வதால் வேலை அவங்க விருப்பப்பட்டவங்க படிக்கிறாங்க. அதை நாம தடுக்கவே இல்லையே. மூன்றாவதாக படிக்காதவர்கள் யாரும் விரும்பவில்லை. விரும்புகிறவர்கள் படிக்கிறார்கள், முடிந்தவர்கள் படிக்கிறார்கள். அது ஒன்றும் கட்டாயம் இல்லை. தமிழிலேயே படித்து தமிழிலேயே IAS எழுதி தமிழிலேயே ஆட்சி நிர்வாகத்தையும் செய்தவர்கள் ஏராளமானவர்கள் இருக்கிறார்கள். தமிழ் படித்தால் IAS ஆக முடியாது, IPS ஆக முடியாது என்ற நிலையெல்லாம் கிடையாது. எனவே மும்மொழி கொள்கை என்பது அவர்களின் ஒரே மொழி ஒரே தேசம் என்கிற நிலைப்பாடாக இருப்பதால் தான் அதை நாங்கள் எதிர்க்கிறோம். அதுதான் நான் நடத்துறேங்க. எங்க இடத்துல ஒருத்தர் நடத்த துவங்கி இருக்கிறாரு. இன்னும் அதுக்கு வந்து பேர் மட்டும்தான் அறிவிச்சிருக்கிறாங்க. எங்க இடங்கிறதுனால என் பேரை பயன்படுத்துறாங்க, அவ்வளவுதான். நாங்க வந்து அது ஒரு பிரைமரி ஸ்கூலுக்கான ஒரு பிரிமிசஸ் அதை கொடுக்குறோம். அது இன்னும் நாங்க ஆரம்பிக்கவே இல்லை. ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்களே தவிர இல்ல அவரு வந்து இல்ல அது எங்க இடத்துல ஏற்கனவே ஒரு நிர்வாகம், தனியார் நிர்வாகம் நடத்தினாங்க. அவங்க போயிட்டாங்க. இன்னொரு நிர்வாகம் அங்க வர போறாங்க. எங்க இடங்கிறதுனால என் பேரை பயன்படுத்துறாங்க.